Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவள் உன் காதலுக்கு தகுதியற்றவள். இவ்வாறு தகுதியற்றிரு அல்லது ஜோக்கியதையற்றிரு இவற்றையெல்லாம் நாம் ஆங்கிலத்தில் don't or doesn't deserve, don't deserve or doesn't deserve அப்படின்னு சொல்வோம். இதனுடைய வாக்கிய அமைப்பாக subject plus don't or doesn't deserve plus object or infinitive verb என்றவாறு கூறலாம். ஏன் இங்கு don't and doesn't பயன்படுத்துகின்றோம்? Very good. Third person singular subjects எல்லாவற்றிற்கும், அதாவது படர்க்கை எழுவாய் அனைத்திற்கும் doesn't என்பதும் மீதி அனைத்திற்கும் don't என்பதையும் பயன்படுத்துவோம். வாங்க உதாரணங்களை பார்ப்போம். அவள் உன் காதலுக்கு தகுதியற்றவள். She என்பது third person singular subject ஆகையால் she doesn't deserve your love. She doesn't deserve your love. Again, she doesn't deserve your love. அவர்கள் நம் உதவிக்கு தகுதியற்றவர்கள். They don't deserve our help. They don't deserve our help. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. They don't deserve our help. அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு தேவையில்லை. அதாவது அவன் இன்னொரு வாய்ப்புக்கு தகுதியற்றவன், ஜோக்கியதையற்றவன், எப்படி வேணுமென்றாலும் சொல்லலாம். He doesn't deserve a second chance. He doesn't deserve a second chance. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. He doesn't deserve a second chance. அவளுக்கு தனிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Please comment your answer. Very good. உங்களை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't deserve to be ignored. You don't deserve to be ignored. அவள் உங்கள் மன்னிப்புக்கு தகுதியற்றவள். Please comment your answer. Amazing. You got it. நான் உடற்பயிற்சி செய்யவில்லை எனில் என் உடல் எடை கூடிவிடும். அதாவது என்னுடைய எடை கூடிவிடும், அதிகரித்துவிடும். இவ்வாறு ஒரு செயலை செய்யாது விடுவதால் எதிர்காலத்தில் ஏற்படும் விளைவை சொல்ல நாம் I will plus V1 form, அதாவது ஏதாவது ஒரு செயல், if I don't plus V1 form, base form, அதாவது இன்னும் ஒரு செயல் என்றவாறு வாக்கிய அமைப்பை பயன்படுத்துகின்றோம். நான் உடற்பயிற்சி செய்யவில்லை எனில் உடல் எடை கூடிவிடும். I will gain weight if I don't exercise. I will gain weight if I don't exercise. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பார்ப்போமா? I will gain weight if I don't exercise. இங்கே exercise என்பது வினைச்சொல்லாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனை நாம் பெயர் சொல்லாக பயன்படுத்தி இருந்தால் if I don't do exercise என்றவாறு குறிப்பிட்டிருக்க வேண்டும். நான் அதை எழுதி வைத்துக் கொள்ளவில்லை எனில் மறந்து விடுவேன். I will forget it if I don't write it down. I will forget it if I don't write it down. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க.
I will forget it if I don't write it down. நான் உண்மையை சொல்லவில்லை எனில் பிரச்சனையில் சிக்கிவிடுவேன். அதாவது நான் பிரச்சனையில் சிக்கிவிடுவேன். I will be in trouble. எப்படியெனில் உண்மையை சொல்லவில்லை எனில். If I don't tell the truth. I will be in trouble if I don't tell the truth. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாப்போமா? I will be in trouble if I don't tell the truth. நான் குடையை எடுத்துக் கொள்ளவில்லை எனில் நனைந்து விடுவேன். I will get wet if I don't take an umbrella. I'll get wet if I don't take an umbrella. எல்லாமே கூட சேர்ந்து வாய்விட்டு சொல்லி பாருங்க. I'll get wet if I don't take an umbrella. நான் கடினமாக வேலை செய்யவில்லை எனில் என் வேலையை இழந்து விடுவேன். Please comment your answer. Well done. நான் படிக்கவில்லை எனில் பரீட்சையில் தோற்று விடுவேன். Comment it now. Superb. நான் சரியாக சாப்பிடவில்லை எனில் உடல் நிலை மோசமாகிவிடும். Comment your answer. Amazing. You got it. எனக்கு இந்த வாய்ப்பு அதிர்ஷ்டவசமாக கிடைக்கவில்லை. என் மாமா ஏற்பாடு செய்தார். ஏதோ ஒரு விதத்துல குறுக்கு வழியா இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல மாமா தான் அதை ஏற்பாடு செய்து கொடுத்தார். இவ்வாறாக ஏற்பாடு செய்து கொடுத்தல், ஏற்பாடு செய்தல் என்பதை நாம் இடியோமேட்டிக் வேல pull the strings, pull the strings அப்படின்னு சொல்வோம். வாங்க உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். எனக்கு இந்த வாய்ப்பு அதிர்ஷ்டவசமாக கிடைக்கல. I didn't get this opportunity by chance. I didn't get this opportunity by chance. அப்போ ஏற்பாடு செய்து கொடுத்தது யாரு? மாமா. My uncle pulled the strings. I didn't get this opportunity by chance. My uncle pulled the strings. I didn't get this opportunity by chance. My uncle pulled the strings. அவன் அந்த ஒப்பந்தத்தை பெற ஏற்பாடுகள் செய்ததை நாம் அனைவரும் அறிவோம். We all know he pulled the strings to get the contract. We all know he pulled the strings to get the contract. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Wow, great. We all know he pulled the strings to get the contract. நீ உள்ளே செல்ல வேண்டுமானால் உனக்காக யாராவது ஏற்பாடு செய்ய வேண்டி இருக்கும். Comment your answer. Splendid. அவன் தன் நண்பனை சிறையிலிருந்து விடுவிக்க ஏற்பாடுகள் செய்தான். Comment it now. Marvelous. You got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Subject plus don't or doesn't deserve plus object or infinitive verb என்பதையோ, I'll plus V1 if I don't plus V1 எனும் வடிவத்தையோ, pull the strings என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அமர்த்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.